என்னடா திடீர்னு கம்ப்யூட்டர் ஆன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒரு சின்ன ஃப்ளா இருக்குங்க. ஆட் பேர்னு சொல்லுங்க, கண்டினியூஸாக நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். மொபைல் ஆர் கம்ப்யூட்டர் வந்து ஹேக் ஆயிடுச்சுங்க. எல்லாருமே சொல்கிற ஒரு வார்த்தை தாங்க, சரி டேட்டா ஹேக் ஆகிடுச்சு, மெயில் ஹேக் ஆகிடுச்சுட்டுங்க. எதனால் இந்த ஹேக்கிங்லாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஹேக்கர்ஸ் வந்து நம்ம சிஸ்டம்குள்ள நுழைஞ்சு நம்மளுடைய டேட்டாக்களை எடுத்துடுவாங்க. இதை தடுக்கிறது தான் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயங்க. அது ஒரு பெரிய சேலஞ்சாக இப்போ போயிட்டுருக்கேன். இதை தடுக்கிறது எப்படிங்க, என்ன மாதிரி வந்து ஹேக்கிங்லாம் மொபைல்லையும் கம்ப்யூட்டர்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாங்க. இதுக்கான ப்ரிவென்ஷன் டெக்னிக்லாம் கண்டிப்பாக நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேங்க, இன்னும் நிறைய போட போகிறேன், கண்டிப்பாக நம்ம பார்க்கலாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது மொபைல் அண்ட் கம்ப்யூட்டர் ஹேக்கிங். ஸோ அது எப்படி பண்ணுறாங்க, என்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஹேக்கிங் நடக்குது நம்ம கம்ப்யூட்டர்ஸில் மொபைல் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாங்க. ஓகேவா? நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்ப்யூட்டர்ஸில் இருக்கிற டேட்டா வந்து வல்னரபிள் டு அட்டாக் தாங்க. ஏன்னா டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒரு சின்ன ஃப்ளா இருக்குங்க. அந்த ஃப்ளா வச்சு தான் வந்து ஹேக்கர்ஸ் வந்து உள்ளே நுழைஞ்சிருவாங்க. அவங்க நுழைஞ்சி நம்ம டேட்டாக்களை எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அவங்க ஒரு வழியில் மட்டும் இருக்க மாட்டாங்க, வெவ்வேறு பாதைகளை ட்ரை பண்ணுவாங்க. அந்த பாதையில் எதனா ஒன்றுத்தில் மாட்டுச்சு அப்படின்னா வந்து நம்மளோட டேட்டாக்கள் எடுத்துருவாங்க. அந்த டேட்டாவை எடுத்துட்டாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக நமக்கு நிம்மதி இல்லாமல் போயிடுங்க. சரிங்களா? ஓகேவா? அப்போ ஒவ்வொருத்தருமே திங்க் பண்ணுறது என்ன தெரியுமா, சார் யார்கிட்டயே போய் நம்ம கேட்கறதுக்கு நாமளே படிச்சிடலாம் சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து சைபர் செக்யூரிட்டி ஃபீல்டில் நீங்கள் படிச்சு இது கண்டிப்பா வந்து அத்தியாவசியமான ஒண்ணுங்க. ஒண்ணுமே கிடையாதுங்க. இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட்ல கொடுத்திருப்பேன், போய் பாருங்க, என்னெல்லாம் படிக்கணும்னு தெரிஞ்சுங்க. ஒருவேளை நம்ம படிக்க முடிவு பண்ணா கண்டிப்பா வந்து படிச்சு வச்சுக்கோங்க. நீங்க காண்டாக்ட் பண்ண வேண்டியது என்னுடைய மெயில் ஐடிங்க. ஸோ மெயிலில் காண்டாக்ட் பண்ணலாம், ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. மதுரவாயில் சென்னையில் மட்டும் தான் என் ஆஃபீஸ் இருக்குங்க. ஒரு சாக்லேட் இல்லை உங்கள் ஊரில் என்ன ஸ்பெஷல் அதை எடுத்துகிட்டு வாங்க, சாப்பிட்டுட்டே பேசலாங்க. இது என்னுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. ஃபாலோ பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு உங்கள் டீட்டெயில் மொபைல் நம்பர் போடுங்க, அண்ணன் நான் அவங்கள்ட்ட பேசுகிறேங்க. மறந்துடாதீங்க ஒரு விஷயத்தைங்க, நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு இது என்ன தெரியுமா, எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது ஒரு பெரிய மோட்டிவேஷன் எனக்கு இருக்குங்க. முதல்ல வந்து எப்படி அட்டாக் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ப்ரௌசருங்க. தேவையில்லாத வெப்சைட்ஸ்லாம் நம்ம போகும்போது நம்மளுடைய ப்ரௌசர் மூலமாகவும் ஹேக் பண்ணுவாங்க. எப்படின்னா ஆட் பேர்னு சொல்லுவாங்க, கண்டினியூஸாக நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? நம்ம சிஸ்டமில் வந்து ஏதாவது ஒரு ஹைஜாக் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அது மூலமாக நம்ம எந்த வெப்சைட்டுக்கு போனாலும் நிறைய வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் குவிஞ்சிக்கிட்டே இருக்குங்க. இதுதான் ஆட் பேர்னு சொல்லுவாங்க. ஸோ அட்வர்டைஸை கொண்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறதுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ட்ரோஜன்ஸுங்க. ஒழுங்கான சாஃப்ட்வேர் இருக்கும், அந்த சாஃப்ட்வேர் தப்பாக வேலை செய்யும். அடா பாவிகளா, நல்லா இருக்கிற சாஃப்ட்வேர் எதனால் இப்படி வேலை செய்யணும், அந்த சாஃப்ட்வேரை ஹேக்கிங் சாஃப்ட்வேராக மாற்றிடுவாங்க. ஓகே, அது பேர் தான் ட்ரோஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மூணாவது ஹேக்கிங் எப்படி பண்ணுவாங்கன்னா வைரஸஸ்ங்க. ஓகேவா? வைரஸஸ்னால் என்னென்னா வந்து யூசரோட ஆக்ஷனுங்க. சரி, நான் ஆக்சுவலாக வந்து சின்ன பையனாக இருக்கும்போது எந்த ஃபோல்டருக்கு போனாலும் ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகிடும். எதனால் ஃபோல்டர் இப்படி கிரியேட் ஆகும் யோசிப்பாங்க. என் கம்ப்யூட்டர் வைரஸ் இன்ஜெக்ட் ஆகிருக்குங்க. இந்த மாதிரி வைரஸஸ் மூலமாக வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? வைரஸஸ் மேக்ஸ் வந்து பென்ட்ரைவ் மூலமாக தான் ஸ்ப்ரெட் ஆகும். ஒரு கம்ப்யூட்டரில் பென் இல்லை ஃபோல்டர் ஒரு ஃபைல் இருக்கும், எடுத்து காப்பி பண்ணி போகும்போது அந்த பென்ட்ரைவில் அதில் பென்ட்ரைவில் ஃபோல்டர் இருக்கு, உங்கள் வைரஸ் வந்துடும். அது உங்களுடைய லேப்டாப் இன்னொரு லேப்டாப்புக்கு மூவ் ஆகிடுங்க. இது வைரஸஸ்ங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ஹார்ட்வேரையே வந்து மொத்தமாக முடிச்சு விட்ரும். என்னடா திடீர்னு கம்ப்யூட்டர் ஆன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு பார்ப்போம். ரேமு ரோம் எதுனா ஒன்று ஹேக் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஹைட் லைக் நம்மளுடைய ஹார்ட்வேரை இன்ஜெக்ட் பண்ணுற ரூட் கிட் மூலமாக பண்ணியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பைவேருங்க. நம்ம ஸ்பைவேர் என்ன தெரியுமா, இது மோசமானதுங்க. நீ என்னெல்லாம் யூஸ் நேம் பாஸ்வேர்டு கொடுக்குற, ஓகே, நீ என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும் எல்லாத்தையும் ஸ்பை பண்ணி அமுச்சுக்கிட்டே இருக்கும். அட்டா பாவிகளா, இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா அப்படின்னா நம்மளோட பாஸ்வேர்ட்ஸ் எல்லாத்தையும் ஹேக் பண்ணுறது இது மூலமாக தான் மேக்ஸிமம் பண்ணுவாங்க, ஸ்பைவேர் மூலமாக. அடுத்து ரொம்ப மோசமானது மேல்வேருங்க. நம்மளுடைய வெப்சைட்ஸுங்க, சாஃப்ட்வேர்ஸுங்க ஏதோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பேசுறது எல்லாமே மேல்வேர் தாங்க. நம்ம சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்தையுமே வந்து மேல்வேர்னு சொல்லுவாங்க. நம்ம சாஃப்ட்வேர்லாம் தப்பாக வேலை செய்யுங்க, நம்ம கம்ப்யூட்டர் தப்பாக வேலை செய்யும், நம்ம ஃபைல்ஸுங்க எல்லாமே தப்பாக வேலை செய்கிற மாதிரி பண்ணுவாங்க. அதான் மால்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிமோட் ஆக்சஸ்ன்னு ஒன்று இருக்குங்க. இங்கே உட்காந்துட்டு வேற எங்கேயோ இருக்க ஒரு கம்ப்யூட்டர் ஆக்சஸ் பண்ணுறதுங்க. ஹேக்கர்ஸ் வந்து சம்பந்தமாக என்னடா நம்ம கேமரா ஆன் ஆயிருக்கு, நம்மளுடைய கீபோர்டு டைப் ஆகுது, திடீர்னு ஏதோ ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுது, ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் ரன் ஆகுது அப்படின்னா எங்க இருந்தோ நம்ம கம்ப்யூட்டர் ஆக்சஸ் பண்ணுவாங்க. அதான் ரிமோட் ஆக்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இது மோசமானதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிளெண்டட் அத்தாக்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வைரஸ் மூலமா, ட்ரோஜன் மூலமா ஏதோ ஒரு எல்லா ஆங்கிலும் அட்டாக் பண்ணுவோம். ஸ்கிரிப்டிங் மூலமா, ப்ரௌசர் மூலமா எல்லாம் என்னடா நடக்குது, நிறைய த்ரெட்ஸை கொண்டு வந்து சிங்கிள் மால்வேர் மூலமா அடிக்கிறது தான் பிளெண்டட் த்ரெட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியும் ஹேக் பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா வார்ம்ஸுங்க. சக்கன்னு ஒரு நெட்வொர்க்ல ஒரு வைரஸ் ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும், சக்கன்னு எல்லா கம்ப்யூட்டரும் பரவிடுங்க. இதுதான் வார்ம்ஸ். இது மோசமானதுங்க. நெட்வொர்க்கை ஹேக் பண்ணிட்டு நெட்வொர்க்ல மொத்தத்தையும் அழிச்சு விட்ருங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மூலமா வந்து நம்மளோட மொபைலும் கம்ப்யூட்டர்ஸ் ஹேக் ஆகுங்க. நீங்க ஜாக்கிரதையா இருக்கணுங்க. அதுக்கு முதல்ல நீங்க சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்டாக மாறணுங்க. கண்டிப்பா என்கிட்ட எங்கனாவது போயிட்டு இதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் லைஃப்க்கு ரொம்ப ரொம்ப தேவை. நம்மளை காப்பாற்றிக்கங்க. ஓகேவா? நம்ம டெவலப் ஆகணும்னா சில விஷயங்கள் டெக்னாலஜி சம்பந்தமாக தெரிஞ்சுக்கணுங்க. சார் நம்ம டெவலப் ஆகணும், ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும், வெப்சைட் தயாரிக்கிற, ஃபேஸ்புக் அக்கௌண்ட், இதையும் கற்றுக்கும்.
ஓகேவா? நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டா வந்து டெக்னிக்கலாக நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த லிங்க்ல போட்டுருங்க. டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, போய் பாருங்க, லேர்ன் பண்ணிக்கங்க. நிறைய கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறேன். ஐடிக்குள்ளே போகணுன்னு உங்கள் ட்ரீம் இருந்துச்சா அண்ணன் நான் உங்களுக்கு உதவி பண்ண தயாருங்க. நல்லதை பகிரும், நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். தயவு செஞ்சு உங்கள் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாட்டுங்க. வாழ்க தமிழ். நீங்கள் என் கூட சேரணும், என்னுடைய டெக்னாலஜிலாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இதுதான் அந்த லிங்க்குங்க. அதே மாதிரி இன்ஸ்டா அக்கௌண்ட்லேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாங்க. நீங்கள் என்ன உதவினா கேட்கலாங்க. அண்ணன் உதவி பண்ண தயாருங்க. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.